Welcome back to UPSC COC Learners Tamil channel. Indian Polity Parliament ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம டிவைஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் பார்த்தோம். இந்த கிளாஸில் அது கண்டினியூவேஷனாக நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா மோஷன்ஸ். ஸோ மோஷன்ஸ் அண்ட் பில்லுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்லோட அல்டிமேட் நோக்கமே வந்து அதை எப்படியாவது லாவாக ஆக்குறது. வேறஸ் இந்த மோஷனோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இஷ்யூவை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறதுக்கோ கலந்துரையாடுறதுக்கோ இந்த மோஷன்ஸ் மூலியமாக அங்கே இருக்கிற எம்பிஸ் வந்து இதை மேற்கொள்வாங்க. அண்ட் வைல் மேக்கிங் பில்ஸ் இந்த டிபேட்ஸில் நடந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு சில ஆட் ஆன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ரிலேட்டடாக அங்கே டிஸ்கஷன் ஆர் டிபேட்ஸ் மேற்கொள்ளணுனாக்கா மோஷன் மூலியமாக தான் அங்கே இருக்கிற எம்பிஸ் வந்து மேற்கொள்ளணும். இதில் மினிஸ்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட் மெம்பர்ஸுமே மோஷன்ஸை பயன்படுத்தலாம். ஆல்சோ இட் இஸ் சப்ஜெக்ட் டு அடாப்ஷன், ரிஜெக்ஷன். நவ் இந்த மோஷன்ஸை எந்த பிரின்சிபல் பேசிஸில் எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று சப்ஸ்டான்டிவ், நெக்ஸ்ட் சப்ஸ்டிடியூட், அதுக்கடுத்து சப்சிடரி மோஷன். ஸோ சப்ஸ்டான்டிவ் மோஷன்ன்றது நீங்கள் இந்த பேர்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்டான்டிவ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மோஷனை யார் மூவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தன்னிச்சையாக அவங்களே இந்த மேட்டர் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சி அவங்க இந்த மோஷனை மூவ் பண்ணுவாங்க. ஆல்சோ இதுக்கு அடிஷ்னலாக சப்போர்ட்டிவ் மோஷன் தேவைப்படாது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் செல்ஃப் கண்டெய்ன்ட் இண்டிபெண்ட் ப்ரொபோசல். ஸோ இது எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட், அதுக்கடுத்து ரிமூவல் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அதுக்கடுத்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட் மோஷன். சப்ஸ்டிடியூட்டோட மீனிங் படியே தான் இங்கே ஒரிஜினல் மோஷனுக்கு பதிலாக அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மோஷனை மேக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இதை வந்து அக்செப்ட் பண்ண பிறகு இந்த ஒரிஜினல் மோஷனை சூப்பர்சீட் பண்ண மாதிரி அர்த்தமாயிடும். நெக்ஸ்ட் ஒன் சப்சிடரி மோஷன். சப்சிடரி மோஷனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மோஷன் இல்லைனா ப்ரொசீடிங் ஆஃப் த ஹவுஸை சார்ந்து தான் இந்த சப்சிடரி மோஷன் இருக்க போகுது. ஸோ தனியாக ஒரு சப்சிடரி மோஷனுக்கு எந்த ஒரு அர்த்தமோ இல்லைனா வந்து ஹவுஸ் அவங்களுடைய டிசிஷனை ஃபைனலைஸ் பண்ண முடியாது. தேர்ஃபோர் சப்சிடரின்றது ஒரு ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் ஹவுஸ் வந்து ஒரு டிசிஷனை ஃபைனலைஸ் பண்ண முடியும் ஆர் தீர்மானிக்க முடியும். ஃபர்தராக சப்சிடரி மோஷன் 3 பிரியுது. ஆன்சிலரி மோஷன், சூப்பர்சீடிங் மோஷன் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். ஆன்சிலரி மோஷன். ஸோ ஆன்சிலரி மோஷன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்லிமெண்ட்டோட சிட்டிங்கில் அன்றைக்கி என்ன எஜெண்டாவோ அது ரிலேட்டடாக எழக்கூடிய ஒரு மோஷன் தான் ஆன்சிலரி மோஷன். ஸோ அதான் இட் இஸ் யூஸ்ட் அஸ் த ரெகுலர் வே ஆஃப் ப்ரொசீடிங் வித் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். லைக் அஜெண்டா ஃபார் த டேயில் ஒரு பில்லை அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்கனாக்கா அந்த இடத்துல ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு கிளாஸ் அமெண்ட் பண்ணோன்னாக்கா இந்த ஆன்சிலரி மோஷனை யூஸ் பண்ணலாம். ஆல்சோ பில்லோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கூட இந்த ஆன்சிலரி மோஷனை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்சீடிங் மோஷன். இப்போ பார்லிமெண்ட்டில் ஒரு கொஸ்டின் ரிலேட்டடாக டிபேட் போய்கிட்டு இருக்கு அண்ட் அதில் ஸ்டில் ஒரு ஃபர்தர் ஆன்சர் எதுவும் கிடைக்கல, வேறு ஒரு கொஸ்டின் மாதிரி எழுப்பி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பர்சன் நினச்சா, ஒரு எம்பி நினச்சாங்கனாக்கா அவங்க இந்த மோஷனை மூவ் பண்ணலாம், சூப்பர்சீடிங் மோஷனை. ஒன்ஸ் அதை அக்செப்ட் பண்ண பிறகு ப்ரீவியஸாக இருந்த அதை ஃபஸ்ட்டு எழுந்த கொஸ்டின் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் அமெண்ட்மெண்ட். ஸோ ஒரிஜினல் மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில பார்ட்டை மட்டும் எடுத்து அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா இந்த அமெண்ட்மெண்ட் மோஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அமெண்ட்மெண்ட் மோஷனில் ஒரிஜினல் மோஷனே மாற்றலை, அதுலேருந்து ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து அது மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போது பழக்கத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். க்ளோஷர் மோஷன். ஸோ இந்த மோஷன் பார்த்தீங்கன்னாக்கா மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து இந்த டிபேட்டை கொஞ்சம் சுருக்கமாக்கணும் போதும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மோஷனை கொண்டு வருவாங்க. ஒன்ஸ் இந்த மோஷன் அப்ரூவ் ஆன உடனே இம்மீடியட்டாக டிபேட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த க்ளோஷர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் க்ளோஷர், க்ளோஷர் பை கம்பார்ட்மெண்ட்ஸ், கேங்கரூ க்ளோஷர், கில்லட்டின் க்ளோஷர். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம், சிம்பிள் க்ளோஷர். இந்த க்ளோஷர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேட்டர் வந்து நம்ம போதுமான அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், லெட்ஸ் புட் தட் மேட்டர் இன் டு ஓட் அப்படின்ட்டு ஒருத்தங்க நினச்சாங்கன்னா இந்த சிம்பிள் க்ளோஷரை மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் க்ளோஷர் பை கம்பார்ட்மெண்ட்ஸ். இந்த மோஷனோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபேட்ஸ் வந்து இப்போது கம்பார்ட்மெண்ட் வைஸாக இருக்க போகுது. அது எப்படி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பில் இல்லைனா ரெசல்யூஷன் இருக்குனாக்கா தட் ஷுட் பி அ வெரி லென்த்தி ஒன். ஸோ அது லென்த்தியாக இருக்கிறதுனால டிஸ்கஷன் ரொம்ப பெருசாக போகும் அப்படின்னு நினைக்கிறதுனால அதை செக்ஷன் வைஸாக பிரித்து அந்த ஈச் செக்ஷனை டிபேட் எடுத்து அந்த ஈச் செக்ஷனை voting பண்ணுவாங்க. கேங்கரூ கிளாஸ். ஸோ எப்படி ஒரு கேங்கரூ ஜம்ப் பண்ணி போகுமோ அதே மாதிரி தான்
இம்பார்ட்டண்ட் இல்லாத கிளாஸை தவிர்த்துட்டு இன்சென்ஸ் டிபேட் பண்ணாமல் இம்பார்ட்டண்ட் கிளாஸஸை சூஸ் பண்ணி டிபேட் பண்ணுவாங்க அண்ட் லேட்டர் voting பண்ணுவாங்க. அண்ட் ஸ்கிப் பண்ண அந்த மிடில் ஒரு அன்இம்பார்ட்டன்ட் கிளாஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா அதை பாஸ் ஆகிடுச்சுன்னு டிக்ளேர் பண்ணிருவாங்க. கிலிட்டின் க்ளோஷர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மேட்டரை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்து பத்தாததுனால பில்ஸ் இல்லைனா ரெசல்யூஷனில் இருக்கக்கூடிய அன்டிஸ்கஸ்டு கிளாஸையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ண கிளாஸ் கூட இணைச்சு votingக்கு சப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டைம் பத்தாததுனால இந்த கிலிட்டின் க்ளோஷரை தேர்வு செய்வாங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ரிவிலேஜ் மோஷன். ஸோ ஒரு மினிஸ்டர் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸை பிரேக் பண்ணுறாங்கனாக்கா இங்கே எம்பிஸ் வந்து இந்த ப்ரிவிலேஜ் மோஷனை மேற்கொள்வாங்க. நாட் ஓன்லி பிரீச் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ், ஒரு மினிஸ்டர் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களாவோ இல்லைனாக்கா ஒன்று இல்லைனா அதுக்கு மேற்பட்ட மெம்பர்ஸை ஃபேக்ட்ஸை சொல்கிறதுக்கு அலவ் பண்ணாமல் அவங்கள வித்ஹோல்டு பண்ணாவோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் கூட ப்ரிவிலேஜ் மோஷன்ஸை மினிஸ்டர் மேலே மேற்கொள்ளலாம். ஸோ ஓவராலாக ப்ரிவிலேஜ் மோஷன்ஸுன்றது ஒரு எம்பி மினிஸ்டர் மேலே ப்ளேம் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மோஷன் தான் ப்ரிவிலேஜ் மோஷன். நெக்ஸ்ட் ஒன் காலிங் அட்டென்ஷன் மோஷன். ஸோ அந்த பேர்லேயே இருக்குது அட்டென்ஷன், ஸோ கவனம் ஈர்க்கிறது. ஒரு மெம்பர் மினிஸ்டர் கிட்ட ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ரிலேட்டடாக கவனம் ஈர்க்க சொல்கிறது தான் இந்த காலிங் அட்டென்ஷன் மோஷன். பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இன் சென்ஸ் ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூவோ டாப்பிக்காவோ இருக்கக்கூடியது தான் அந்த ஜென்ரல் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். லைக் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, எஜுகேஷன், என்வாயன்மெண்ட் இதெல்லாம் அடங்கும். ஸோ கம்மிங் பேக் டு கால் அட்டென்ஷன் மோஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெம்பர் வந்து ஒரு எம்பி கிட்ட ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பெறத்துக்காக தான் இந்த மோஷனை கொண்டு வராங்க. அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ன்றது அதிகாரம் உள்ளவங்க இந்த அறிக்கையை வெளியிடணும், அதுவும் இந்த அர்ஜென்ட்டாக அவசரமாக தேவைப்படக்கூடிய இந்த பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ரிலேட்டடாக அறிக்கை வெளியிடணுன்றதுக்காக தான் இந்த காலிங் அட்டென்ஷன் மோஷன் வந்து மெம்பர் கொண்டு வராங்க, தட் இஸ் எம்பி. இந்த காலிங் அட்டென்ஷன் மோஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்லிமெண்ட்ரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நவ் இட்ஸ் டைம் டு ரீகால் டிவைசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸில் இந்தியா ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது என்னென்னு ட்ரை டு ரீகலெக்ட். ஸோ இந்த காலிங் அட்டென்ஷன் மோஷன் பார்த்தீங்கன்னா 1954 எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த காலிங் அட்டென்ஷன் மோஷன் வந்து ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Thanks for watching UPSC CSE Learners Tamil channel.